வணக்கம் ஜிஎஃப் என்ன போகணும் எக்ஸ்பி ஃபார்ம் தான் பண்ண போகிறேன். எதுக்கு எக்ஸ்பி ஃபார்ம்னா நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஒரு கமெண்ட்டு வந்துச்சு எக்ஸ்பி ஃபார்ம் சொல்லிட்டு. அதெல்லாம் பொண்ணு நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே கஸ், ஹாப்பி பர்த்டே டு யூ, காட் பிளெஸ் யூ டு யூ, யூ லுக் லைக் அனிமல், கோ டு ஜூ, அடும்புடுக்கா டும்புடுக்கா டும்புலே 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 டும்புலே. ஓகே சொன்னால் கமெண்ட் வந்துட்டு என்னென்னா ஜிஜிஎஃப் மேக் எக்ஸ்பி ஃபார்ம் தான் கஸ் பண்ணிட்டு அதுதான் கஸ் பண்ண போகிறோம். அது மாதிரி என்ன வீடியோ வந்துட்டு ரொம்ப லாங்காக எடுக்கும், அதனால் பாருங்க பேசணுங்க லாங்காக எடுக்கும் சொல்லிட்டு எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் போடுறோம் இப்போல்லாம், அதனால தான். ஓகே வீடியோ சொல்கிற ஒருத்தர் இருக்கிறான்னு உங்களுக்கு நல்லது செய்யணும். உங்களால் தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 120 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த வருஷத்துலேயே 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை 300 சப்ஸ்கிரைபர்ஸ் போகணும். எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. இல்லைன்னா 1K சப்ஸ்கிரைபர் போகலாம் கைஸ். ஓகே இப்போ போகலாம். அது முன்னாடி என்னன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், வீடு மட்டும் கட்டியிருப்பேன். முன்னாடி என்னென்னா மேலேயும் வீடு கட்டியிருக்கேன். என்னென்னா இங்கே பிரிட்ஜு போட்டுருக்கேன். அங்கே பக்கத்துக்கு போக்கு அங்கே வந்துட்டு வீடு மாதிரி தெரியும். அது வந்துட்டு என்னென்னா வீடு இல்லாது என்னென்னா வில்லேஜஸ் ஸ்டேடிங் ஃபார்மு. எக்ஸ்பி ஃபார்ம் எடுத்துக்கினா நீங்கள் வந்துட்டு என்சார்மெண்ட் பண்ணணும்னா எக்ஸ்பி வேணும். அதனால தான் இப்போ வந்துட்டு என்னென்னா இந்த மட் எடுத்துப்போம். சாடை என்ன சொல்ல தெரியல. ஏன்னா ஃபீஃபர் தான் விளாட்றீங்க. இப்போ ஜிடி செவன்ஸ் காப்பி ஸ்டேப் போடனால மைண்ட் கிராஃப்ட் கொஞ்சம் நேரம் விளாட சொல்லிட்டு இருக்கேன். ஃபீஃபரும் விளாடுவேன். ஜிடி செவன்ஸ் வந்துட்டு அப்போ போடுவேன்னா ஒரு February 14th 13th போடுவேன் நினைக்கிறேன். ஓகே ஆனால் நாலு இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வைக்கணும். என்னென்னா என்ன சொல்லுவாங்க அதுன்னு, இது வந்துட்டு இது இல்லை செஸ்ட்டு. இந்த செஸ்ட்டு வந்துட்டு இப்படி வைக்கணும். இது ஒன்று இப்படியா இப்படி நினைக்கிறேன். இப்படி தான் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் இப்படி தான் இருக்குது. இதை வைக்க முடியல, ப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த வீடியோ வந்து ஈஸியாக ப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்படியா இப்படி இல்லை, இப்படி பண்ண கலெக்ட் ஆகாது. எப்படி பண்ணணும்? இன்னொன்று எனக்கு சென்டர்டாக நான் போட்டு தள்ளிட்டேன். அதனால தான் வீடியோவில் போட முடியல. சர்வைவல் வீடியோ வந்து வரும். நீங்கள் ரொம்ப இந்த வீடியோ என்ன சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா சர்வைவல் வீடியோ வரும். எப்படின்னா மார்ச் அப்படியெல்லாம் வரும் சர்வைவல் வீடியோ. எப்படி வைக்கிறது சொல்ல தெரியல. இப்படியா இப்படி தான் நினைக்கிறேன். இப்படியா இப்படி தானா தேட்டியில் இருந்தால் எதுக்கு பிரச்சனை ஆகும் பின்னு. இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப கட்டிடுவாங்க. வீடியோ பாட்டு தான் பண்ணுறேன். எனக்கு வந்து கவலை தெரியாது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எப்படி பண்ணிட்டு இது இப்படி கோவல் ஸ்டோன் வச்சுட்டு இது இதை வச்சுட்டு உடச்சி விடணுமா தெரியலையே. உடச்சி விடணுங்களா? இப்போ கவர் எடுக்குது. அப்படியே பண்ணணுமா? வீடியோ பார்த்தா அப்படி தான் எடுக்குது. வீடியோ பார்த்தா. ஓகே இது போகுதா? இல்லை அது போகவும் இல்லை. அங்கே செஸ்ட்டில் கலெக்ட் ஆகுதா? செஸ்ட்டில் கலெக்ட் ஆகலை. நம்மக்கிட்ட தான் கலெக்ட் ஆகுது. பட் என்னென்னா கோல்டன் ஆப்பிள் எதுக்குன்னா அங்கே மேலே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் எக்ஸ்பி ஃபார்ம். அதனால கீழே சத்துருவாங்க. அதனால தான். ஓகே கைஸ் பண்ணி நான் வச்சுட்டேன். எப்படின்னா கோபல் ஸ்டோன் வச்சுட்டு தான் வச்சேன். இந்த 2 செஸ்ட்டு பெரிய செஸ்ட்டும் பண்ணோம். சின்ன செஸ்ட்டு ஒன்று வச்சேன் ஆகாத கைஸ். இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணணும் கைஸ். என்னென்னா இப்படியோ பண்ணணும். எப்படி இல்லை இப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு இந்த இடம் கிடைக்கலையே பண்ணுக்கு. இடம் கிடைக்கணும். மேலே வச்சு பண்ணணுமா? மேலே வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன். மேலே வச்சுட்டு பண்ணணும். என்ன பேசுது முடிப்போம். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வேணும்னா நம்மளோட எக்ஸ்பி பண்ணியிருக்கு. என்னென்னா 22 பாக்ஸ் மேலே வந்துட்டு வைக்காதீங்க. அது கீழே வேணால் ஒரு 2 பிளாக் கீழே கூட வைக்கிங்க. ஆனால் மேலே வைக்காதீங்க. எதுக்குன்னா ஜாம்பிஸ் வந்து சத்தம் உங்களுக்கு லூட் மாற்றம் கிடைக்கும், எக்ஸ்பி கிடையாது. எக்ஸ்பி ஃபார்ம்னா எக்ஸ்பி வேணும் முக்கியமாக. அதனால் 22 பிளாக்ஸ் மேலே வைக்காதீங்க. என்ன தெரிய வாடவே இல்லை. இந்த வீடியோ நைட் 12 o'clock அடுத்து எடுக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா கண்டிப்பாக மார்னிங் தான் வரும். ஏன்னா நைட்டு எடிட்டெல்லாம் போட முடியாது. தூக்கமும் வருது, ஆனால் தூக்கம் வராது. அதனால் நைட் 12 o'clock வீடியோ எடுத்து போடலாம் சொல்லிட்டு தூங்காமல் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அந்த வேலை சொல்ல நினைக்கிறேன்.
அந்த வேலை முடிச்சுட்டு தூக்கம் வரலாம் தான் வீடியோ பண்ணலாம் சொல்லிட்டு எக்ஸ்பி ஃபார்மில் கமெண்ட் வந்துச்சு. நம்மளுக்கு எக்ஸ்பி வேணும்னா இன்ஸ்டால்மெண்ட் பண்ணணும். இப்படி நினைக்கிறேன். இப்படியா? இப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக. ஆமாம் கேஸ் இப்படி தான் நினைக்கிறேன். இந்த கோபல் சொன்ன அடிச்சு ஒடிச்சு விடலாம். பிகாக்ஸ் இங்கே பிகாக்ஸ். ஓகே பிகாக்ஸுக்கு எடுத்துக்கிட்டு டைமண்ட் பிகாக்ஸ் எடுத்துக்கிட்டா ஆல்ரெடி ஷார்ட் பண்ணிட்டேன். டைமண்ட் இது வந்து பண்ண வேணாம் தான் நினைக்கிறேன். அது டைமண்ட் பிகாக்ஸு சூப்பர் தான் இருக்குது. ஓகே இப்படி தான். ஓகே கேஸ் என்ன பண்ணணும், இந்த மேலே பிளாக்ஸ் வைக்கணும். இது வந்து என்னென்னா சொன்ன மாதிரி தான். இது வந்து என்னென்னா இப்படி மேலே போகலாம். மேலே போயிட்டு பிளாக்ஸ் வைக்கணும். ஓகே இல்லை அப்புறம் பிளேஸ் ஆகாது. கைஸ் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது ஃபஸ்ட் டைம் பண்ணதில். ஜாவா டிசைனில் வந்துட்டு ஒன்று இன்னொன்று இருக்குது. ஜாவா டிசைன் வந்து ரொம்ப நாள் விளாடுந்தோம். ஒரு 3 இயர்ஸ் ஜாவா தான் எடுத்துருந்தேன். பெட் டாக் எடிசன் வந்து இந்த பாக்கெட் எடிசன் நினைக்கிறேன் ஃபோனில். இந்த எடிசன் வந்து கரெக்டாக வரவே இல்லை. இது என்ன எடிசன் சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள். டேப் டு ஓப்பன் சொல்லி தருது. சேட்டை நம்ம வந்துட்டு தனியாக தான் விளையாடுறதுக்கு சேட் கம்மி சொல்லி தெரியல. கைஸ் என்னது இப்படி பண்ணணுமா? ஓகே இப்படி தான் நினைக்கிறேன். இல்லை இப்படி பண்ணால் இல்லை நான் தப்பாக பண்ண மட்டும் தெரியுது. எல்லா காய்க்கு வீடியோ பண்ணிட்டேன். இப்படி தான் பண்ணுவேன் கைஸ். இப்போது மார்னிங் தான் எடிட் பண்ணுறேன். டைம் ஏன்னா இப்போ டைம் வந்து கரெக்டாக 10 o'clock ஆகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டு 12:30 உள்ளே வந்து வந்துடும் கைஸ். அப்போது 40 minutes வீடியோ. ஓகே கைஸ் இப்படி தான் கைஸ். நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்படி தான். ஓகே கைஸ் இப்படி தான். இப்படியே வந்து 22 பிளாக்ஸ் வைக்கணும் கைஸ். இப்படியே 22 பிளாக்ஸ் வச்சுட்டு அதை கண்டினியூ பண்ணிட்டேன். 22 பிளாக்ஸ் நினைக்கிறேன். ஆமாம் 22 பிளாக்ஸ். அது கீழே இருந்து வைக்காதீங்க. ஏன்னா கீழே வச்சா நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை ஆகும். ஓகே கேஸ் 22 பிளாக்ஸ் வைக்கணும். வச்சிடலாம். ஓகே கேஸ் பின்னாடி என்னென்னா 8 பிளாக் சென்ட்ரு பிளாக் வந்துட்டு 8 பிளாக்காக வந்து இப்படி பண்ணணும். இப்போ வந்து நடுவில் ஓட்டு எடுக்கணும். பின்னாடி என்னென்னா இது வந்துட்டு கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ் இப்போ வந்து என்னென்னா அதை வந்துட்டு இப்படி பண்ணணும். காமிக்கிறேன். ஆமாம் இப்படி தான் பண்ணணும் கைஸ். நைட்டு 12 o'clock வீடியோ பண்ணுறேன். கட் பண்ணி பண்ணுறேன்னா அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பண்ண தான் பண்ணுவேன். அதோட வேணும்னா கேம்ஸ் போனோம். கேம்ஸ் ஒன்று எக்ஸ்பி ஃபார்ம் சொல்லிட்டு அதெல்லாம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி தெரியும். ஓகே ஓகே கேஸ் இப்படி தான் கேஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு மிஸ். ஓகே மேலே வந்துட்டேன். இவன் ஹாப்பிடோ. இந்த கேட்டில் எப்படி சொன்னாங்கன்னு சொல்லி தெரியல. நம்ம என்னோட கேட்டு தான் என்ன எப்படி வந்து சொல்லி தெரியல கேஸ். தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள். அவ்வளோ வீடியோ பார்த்தா பாண்டா கூட இருக்குது. எனக்கு அணி குறிஞ்ச ஆடுறதுனா ரொம்ப அணி இருக்குது. என்ன தெரியுது அந்த கேட் வந்து போடுறாங்க. நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப கேட் இருக்குது. அந்த பீட் பண்ணி ரொம்ப கேட் கிடைக்கும் நம்மளுக்கு. எதுக்கு கேட்டு சொல்லிட்டு யூஸ். ஓகே சார் ஒன்று போகலாம். சும்மா அந்த கியூட்டியெல்லாம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். சும்மா இதில் பண்ணி கொண்டு ரொம்ப டைம் ஆகுது சர்வைவலில் மைண்ட் பண்ணி சொல்லிட்டு இதை வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டேன்னா. ஓகே இப்போயே போட்டாங்க. சத்து எதுவும் மேலேருந்து கீழே விந்து சத்துறானா. ஓகே சார் இப்படி பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு என்னென்னா அண்டு பிளாக் பண்ணோம். இப்படி அண்டு பிளாக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நினைக்கலைங்க. இன்னொன்று கவர்டு பண்ணணும். கவர்டு எப்படி பண்ணுன்னு சொல்லி காமிக்கிறேன்.
1 hour later. ஓகே சொன்னா சத்து அந்த மேலே போட்டு சத்து வந்துட்டாங்க. ஏன்னா அந்த மேலே வந்து சேதம்னா கீழேயா எக்ஸ்பி ஃபார்ம் மேலே எக்ஸ்பி தெரியல கேஸ். ஏன்னா கீழே வந்துட்டு ரொம்ப சாமி வருது. இந்த வில்லேஜஸே எடுக்கனால ரொம்ப சாமி வருது கேஸ். வந்துட்டுன்னா ஒரு கீப்பர் வந்துட்டு வெடிச்சு இருந்துச்சு வில்லேஜில். இப்போ தான் அது அந்த வந்து கோபர்ஸ்டோன் ஒன்று கவர் பண்ணேன். ஓகே வந்து மேலே போகலாம். கோபல் ஸ்டோன் வச்சு கவர் பண்ணல. அது கீழே வேணும் மாடு தான் இது. மேலே போயிட்டு அதை வந்து கவர் பண்ணணும். கோபல் ஸ்டோனுங்க கோபல் ஸ்டோனும் கவர் பண்ணணும். என்டராகனா போட்டு தள்ளிட்டேன். எக்ஸ்பி வந்து நான் யூஸாக பண்ண மாட்டேன். இன்னும் அல்லனே போட்டு தள்ளிட்டேன். இந்த 3 தலையை ஒருத்தன் எடுக்கிறான். அந்த வார்டன் ஒருத்தன் எடுக்கிறான். அந்த வார்டனை கண்டுபிடிச்சி அந்த வார்டனை போட்டு தள்ளிட்டு சுகமாக எடுக்கும் வயசு. ஓகே இப்படி ஒன்று பண்ணிடலாம். 30 minutes வரும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஆக்சுவலி இந்த வீடியோ என்ன பண்ண முடியாதுன்னு ஒரு 2 hours வந்துடுச்சு. முன்ன தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மைண்டெல்லாம் பண்ணோம். அது கீழே போய்ட்டு அந்த மலைனே கொடிஞ்சு வச்சுட்டேன். அந்த மலையை வந்து ஷார்ட்ஸில் வர போடுறேன். அந்த பம்கின் வீடு மாதிரி தெரியும். அந்த ஒயிட் வீடு அது வந்து என்னென்னா ஒரு 70 TNT இருக்கும். அந்த 64 TNT ப்ளஸ் ஒரு 10 TNT இருக்கும். 74 TNT வச்சுட்டு அந்த ஃபுல் அந்த வில்லேஜஸோட ஹவுஸ் அண்ட் ஃபுல்லாக வில்லேஜஸ் இல்லை, அது வந்து கெட்ட வில்லேஜஸ். ஓகே இப்படி பண்ணணும். இப்படி ஃபுல்லு பண்ணிவிட்டு இதுவும் பண்ணணும். இன்னும் ஃபுல்லு பண்ணிட்டு தான் எக்ஸ்பி வந்துட்டு என்னென்னா ஜாம்பிஸ் வந்து ஜம்ப் அடிக்க மாட்டோம். கோபல் ஸ்டோன் காலியா? ஓகே காசு இன்னொன்று கொஞ்சம் கோபல் ஸ்டோன் எடுத்துட்டேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன சொன்னாங்களோ ஒரு 7 stack ஆஃப் கோபல் ஸ்டோன் சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 10 stack மேலே போச்சு. 10 stack இல்லை, ஒரு 9 stack தான், அவ்வளோதான். ஆனாலும் கொஞ்சம் ஸ்டாக் வந்துட்டு அடுத்து வைங்க. 7 stack சொல்லிட்டு 7 stack எடுத்து வைங்க நீங்கள். ஆனாலும் கொஞ்சம் வேணும். ஓகே கைஸ் வந்துட்டு என்னென்னா 12 minutes ஆகுதானோ கொஞ்சம் மினிட்ஸ் கைஸ். வீடியோ வந்து நான் முழுசாக படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இது ஓகே பண்ணிட்டு போகலாம். இன்னும் அங்கேயும் கவர் பண்ணணும்னா இதை கொஞ்சம் லாங்கஸ்ட் வீடியோ உங்கள் சேனலில் கைஸ் ப்ளேஸ் பண்ண முடியலையே. இதை பார்த்தீங்களா கைஸ் இந்த எப்படி டிசைட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு வில்லேஜஸோட அந்த ட்ரேடிங் ஃபார்மோட எதுக்கு ட்ரேடிங் ஃபார்மில் கொஞ்சம் இது பண்ணலாம் சொல்லிட்டு அவங்ககிட்ட புக்கில் எடுக்குது என்சான்மெண்ட் புக்கு. ஐயோ கைஸ் கீழே விட மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு என்ன இதில் போடலாம், என்னென்னா என்ன சொல்லுவாங்க அந்த போர்ட்டல் என்ன தெரியாது. மைண்ட் கிராஃப்ட் பற்றி தெரியாது. கொஞ்சம் சொன்ன தீயர் தான் விளையாடுவேன். அவ்வளோ தெரியாது. இது க்ளோஸ் பண்ணணுமா? எவ்வளோ க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே நான் இங்கே சக்ஸஸ் பண்ண முடிந்துட்டு. ஐயோ இந்த வீடியோ வந்துட்டு முழுசான்ட்டு நான் மோர் தென் 10+ times வந்து செத்துட்டு வந்தேன் நினைக்கிறேன். இங்கேயே வீடு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயோ வயசு இப்படி பண்ணக்கூடாது. ஒடிச்சிட்டு இங்கே இதை ப்ளஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா இங்கே கவர் பண்ணணும். ஓகே கவர் பண்ணணும். எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த எக்ஸ்பி ஃபார்மு. ஓகே என்னென்னா எக்ஸ்பி மட்டும் வேணாம் இல்லைங்க, டேலண்ட்டும் வேணும். என்டர்டாக்கிற எவ்வளோ நல்லா இந்த வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ண 3 நாள் என்டர்டாகன் போட்டேன். அதனால் வீடு இன்னும் பில்டு பண்ணலை. அதனால தான் இப்போ வீடு இதெல்லாம் பில்டு பண்ணலை. வந்துட்டு என்சான்மெண்ட் எப்படி பண்ணேன்னா நம்மளோட வில்லேஜஸ் தான் பில்டு கொடுத்தாங்க. அந்த வில்லேஜஸ் கிட்ட பண்ணி என்சான்மெண்ட்டாக பண்ணிட்டேன். எக்ஸ்பி ஃபோனில் வேணாம். அதனால் நான் எக்ஸ்பி ஃபோன் பண்ணேன் கமெண்ட் பண்ணனால தான், அந்த ஒரே ஒரு ரீசன்னால தான் எக்ஸ்பி ஃபோன் பண்ணுறேன் கைஸ். இதுவும் பண்ணணுமா? ஐயோ கைஸ் எல்லாம் மறந்துட்டேன்னா இதுவும் பண்ணணுமா?
5:40 இஸ் என்னென்னா இதுதான் நம்மளோட இது கோஆர்டினேஷன். கைஸ் அங்கே போட்டு தரமான கிஃப்ட் எடுக்காங்க. ஐயோ கைஸ் எவ்வளோ ஜாம்பிஸு இப்போ தான் பார்க்குறேன். நான் என்னென்னா இங்கே வந்துட்டு சேடோ இது அதனால் வந்துன்னா நீங்கள் மறக்காமல் என்னென்னா டார்ச் ப்ளேஸ் பண்ணுங்கள். டார்ச் வந்துட்டு கீழே வந்துட்டு எல்லா டார்ச்சும் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னா அப்படி தான் இது வந்துட்டு ஜாம்பிஸ் வந்துட்டு உள்ளே சொன்னாங்க. இல்லை வெளியே சொன்னாலும் ரொம்ப பிரச்சனை ஆகும் கைஸ். தண்ணி வந்துட்டு கரெக்டாக ப்ளீஸ் கைஸ் தண்ணி வந்துட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணலைன்னா சத்துருவோம் கைஸ். நம்ம வந்து அவ்வளோதாங்க ரொம்ப பிரச்சனை ஆகும். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக் போடுங்க. 10 லைக் ஆனால் ஈஸி பண்ணல. 10 லைக்கே போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுங்க. வியூஸ் எல்லாம் நல்லா போகுது. ஸோ 100 வியூஸ் பண்ணாலும் 1 லைக் கூட வரல. அது வந்துட்டு ரொம்ப சேடாக எடுக்குது கைஸ். ஓகே கைஸ் இப்போ என்னன்னா இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஜிடிஎஸ் சொன்ன போடவே முடியல. போட்டால் தான் காப்பி ஸ்டேக் வருது. இப்போ ஈஸ்வரோட வீடியோ போட்டால் அதுக்கும் காப்பி ஸ்டேக் வந்து வீடியோ தூக்கிட்டாங்க. ஆனால் ஜிடி சோர்ஸ் வந்து போட முடியல. ஆனால் ஜிடி சோர்ஸ் வந்து February 14th 13th போடுறேன். அதுக்கு February 12th வந்து ஸ்டார்ட்டே அதனால் ஒரு நாள் விட்டு போடலாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். பின்ன பிரச்சனைலாம் ஆகும். அதனால் எதுக்கு நம்ம சும்மா சொல்லிட்டு ஸ்கீப்பர் இல்லை ஜாம்பிஸு அப்படியும் பண்ணல. வில்லேஜஸ் சென்டரில் வச்சுட்டு அவனை லாக் பண்ணிவிட்டு பின்னாடி எதனா ஜாம்பிஸ் வந்து சுற்று போடுறாங்க. அப்படி பண்ணிவிட்டு பண்ணலாம். ஆனால் இதே கைஸ் சும்மா எதுக்கு அந்த பண்ணிவிட்டு ஜாம்பிஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக எடுக்கிறாங்க. ஜாவேட்ஸில் வந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லைனாலும் ஓகே கைஸ் நார்மலாக தான் எடுக்குது. ஓகே கைஸ் ஹேய் இது வந்து அன்பிளாக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் வீடியோ பாட்டை வராங்க என்னென்னா இந்த ஃபுல் இதை வந்து பண்ணணுமா. இது பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு இது பண்ணி ரூஃப் பண்ணணும். கோபிள்ஸ் வந்து காலையில் கைஸ் கோபிள்ஸ் எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் ஓகே காலையில் வச்சு அவ்வளோ மைண்ட் பண்ணி அந்த இது போயிடுச்சு கைஸ். அது மைண்ட் பண்ணி இதோட ஷார்ட்ஸில் போடுறேன். குவார்டர்மா டிஎன்டியில் வச்சுட்டு மைண்ட் பண்ணேன். அதனால தான் இப்படி இவ்வளோ சீக்கிரமாக ஆகுது. எல்லாம் சும்மா மைண்ட் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும் கைஸ். ஐயோ கைஸ் என்ன கைஸ் இது இப்படி ஆகுது. ஓகே இப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் இப்படி தான். கோல்டன் ஆப்பிள் வந்துட்டு கொஞ்சம் யூஸ் பண்ண சத்தம் அவ்வளோதான். ஓகே சும்மா தான் இப்படி பண்ணேன். இந்த டாக் நடிச்சிட்டாங்க. நான் தான் கைஸ் தண்டி எப்படி ப்ளேஸ் பண்ண தேவை. அதனால தான் தூக்கமே ஆடுது. காலையில் 12 வச்சு வீடியோ இப்படி தான் பண்ணுறேன். இப்போ டைமில் 10:20 ஆச்சு கைஸ். இந்த வீடியோட கிட்டத்தட்ட முடிய வந்துச்சுன்னா கொஞ்சம் தான் இப்படி தான் கைஸ் இப்படி தான் நினைக்கிறேன். கைஸ் இப்படி தான் இது நான் தான் கைஸ் இன்னும் ஆகாதுங்க. நான் தான் சும்மா செஞ்சுருந்தேன். ஓகே அப்போ என்னன்னா இவ்வளோ பெருசாக பண்ணோம் கைஸ். ரொம்ப டைம் ஆகுது பண்ணங்க. இந்த வீடியோ வந்துட்டு இது பண்ணேன் 10 முடித்தாலும் இந்த எடிட் பண்ணக்கு ஒரு 1 hour. இந்த இன்புட் நம்ம வைஃபை இருந்தாலும் இந்த இன்ஷாட்டில் எடுத்து எடிட் பண்ண போடும்போது 2 hours மேலே ஆகும் பஸ். இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2 o'clock போட பார்க்குறேன். 12 o'clock முடியாது இந்த வீடியோ போட்டாக்கு. ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட முடிவு வந்துச்சு கைஸ். இந்த வீடியோவை ஆனால் 10 minutes தான் எடுக்குது. பார்த்துட்டு போங்க கைஸ். உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். இது பாட்டு இது வீடு கூட இல்லை. இது என்னது இது XP ஃபார்மு. ஸோ மடுந்த போட்டேன்னா ஓகே கைஸ் ஃப்ரீயாக பண்ணிட்டு போனோம். பட் என்னென்னா இந்த ஃபுல்லு ஓசம் தான். ஓகே கைஸ் இப்போ கட் பண்ணிட்டேன். ரொம்ப டைம் ஆகும் சொல்லிட்டு. ஓகே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கு சொல்லிட்டு. இதெல்லாம் மேலே ஃபுல்லு கவர் பண்ணோம் அப்புறம் நல்லாயிருக்கும். மேலே ஃபுல்லு கவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ் மேலே ஃபுல்லு கவர் பண்ணியாச்சு. என்ன நீங்களும் கேட்கல என்னடா வீடியோ ஓடாது சொல்லையே போய் சொன்னீங்க சொல்லிட்டு. அது எதுவும் இல்லை February 10th முடியும். இல்லை
எப்படி ஃபோர்த்து முடியும் பின்ன எதுக்கு அந்த கொஞ்ச நாள் மட்டும் ரொம்ப உங்களுக்கே தெரியும். இந்த எக்ஸாம் ஆகிடும் டேர்ம் 2 தான். நான் டேர்ம் 2நால ரொம்ப படிக்கணும். அதனால தான் இப்போ கொஞ்சம் வீடியோ போடுறேன். டேர்ம் 2ல் வந்துட்டு ஒரு முழுசாக ஒரு பிரேக் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். எவ்வளோ பிரேக்குன்னா ஒரு 3 நாள் இல்லை 3 நாள் 4 நாள் இருந்தேன். ஒரு 10 நாள் இவ்வளோ நாள் பிரேக் எடுப்பானே. அதனால தான் இப்போல்லாம் வீடியோ போடுறேன். இது வந்து சின்ன எக்ஸாம் தான். இது வந்துட்டு யூடி எக்ஸாம். அது வந்துட்டு சின்ன எக்ஸாம்னால நம்மளை அப்படி தான் இருக்கிறேன். இங்கே வந்துட்டு என்ன இந்த டேப் டோர் வந்துட்டு வைக்கணும். உக்கு எந்த டோர்னு வைக்கலாம். ஆனால் டேப் டோர் வைக்கணும். உட்டு டேப் டோரை சேர்ந்து டேப் டோர் தான் வைக்கணும். இது வந்துட்டு ஓக் டேப் டோரை. ஓகே ஃபாஸ்ட்டாக போட்டு விட்டேன். இன்னும் ரொம்ப டைமாக வயசானால தான். இந்த பிக்காக்ஸ் வந்து டைமண்ட் பிக்காக்ஸ் நல்லா தான் இருக்கும். இல்லை வேணாம் சொன்னால் நான் நெதரட் பிக்காஸ் தான் பண்ணேன். நெதரத்தெல்லாம் எடுக்குது அம்மா. எனக்கு 40 நெதரட் எடுக்குது என்கிட்ட. 40 இடிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி போடணும் கைஸ். தண்ணி போட்டுட்டு இது இல்லை இல்லைங்க காமிக்கிறேன்னா இப்படி தான் கைஸ். அப்படி தண்ணி போட்டுட்டு எப்படி தண்ணி போடணும். சும்மா நானும் மைண்ட்கிராஃப்ட் வீடியோ போகலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஜிடிஎஸ் என்ன சொல்ல வந்துட்டு ரொம்ப காப்பீஸ் கொடுத்து தலை வலி கேஸ். இப்போ தண்ணி எடுத்து வந்துட்டேன்னா எஸ் இன்னொன்று சொல்லிடுங்க. என்னடா கிரியேட்டிவ் மூளை பண்ண சொல்லிட்டு அவ்வளோ சொல்லாதீங்க. கோபமாக வருதுங்க. ஏன்னா கிரியேட்டிவ் மூலம் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி பண்ணிவிட்டு வீடியோ போட்டால் உங்களுக்கு பச்சையாடி தெரியும். எல்லாமே 64 இருக்கும். இப்போ இது 64 எடுக்குது சொல்லிட்டு சொல்லாதீங்க. இது 64 எடுக்குது பிகாஸ் நான் வந்துட்டு இவ்வளோ இதெல்லாம் ஈஸி. நான் வந்துட்டு டைமண்ட் எடுத்து சொல்லிட்டு உங்கள் பேர் சொன்னீங்க. நான் வந்துட்டு கிரியேட்டிவ் மோடில் போய்ட்டு அடிக்கலையே சொல்லிட்டு. நான் கிரியேட்டிவ் மோடில் அப்படி எடுத்தேன்னா நான் வந்துட்டு இப்படி இது போட யூஸே இல்லை கைஸ். கொஞ்சம் பேருக்கு நான் ஆடுக்கு சொல்லிட்டு புரியும். அந்த இப்படி போத்தேன்னா அவனுக்கு வந்து யூஸே இல்லை கைஸ். என்ன இப்படி வந்துட்டு எஜ்ஜில் நிற்பாங்க. இப்போ ரொம்ப மோபு ஸ்பான் ஆனால் அவங்க வந்துட்டு கீழே வேணும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சாப்பாடு இல்லை எனது இது எக்ஸ்பி நான் வரும்போது தீ இது இருக்குன்னு நினைக்கிறேன். தீ ஹார்ட் இருக்கும். இது என்ன கேஸ் நோட்டிஃபிகேஷன் போகவே மாட்டேங்குது. எங்கே தண்ணி இருக்குது. அது வந்துட்டு அங்கே போய்ட்டு ப்ளேஸ் பண்ணுமா இல்லை இது இங்கே தான் ப்ளேஸ் பண்ணும். ஆக்சுவலி என்னென்னா இந்த எட்ஜில் வந்து இருக்கணும். அப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லு கீழே போனால் கீழே தண்ணி வரும். இது கொஞ்சம் போட்டோன்னா விடாது. அதனால் பார்த்து தான் கைஸ் பண்ணணும். சும்மா பண்ணால் இன்னும் கிடைக்காது நம்மளுக்கு. பார்த்து தான் பண்ணணும் எல்லாமே. ஓகே கைஸ் இப்படி இல்லை கைஸ். தண்ணி வந்துட்டு கீழே போகக்கூடாது. கீழே போனால் வந்துட்டு ஃபுல்லு போயிட்டு ஜாம்பிஸ் வந்துட்டு வரும்போது சத்துட்டு வரணும். இல்லை ஃபுல்லாக வந்து போடக்குள்ளவே முடியாது. இப்படி கூட எடுக்கலாம். ஐயோ கைஸ் இப்படி கூட எடுக்கலாம். ஆனால் ரொம்ப கெட்டதாக இருக்குது. மீன்ஸ் ஜாம்பிஸ் வரும்போது ஃபுல்லாட்டம் வந்தால் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும் அடிக்க. இப்படி வந்தால் கூட பரவாயில்ல. இந்த 3 பிளாக்கு 4 பிளாக் இருந்தால் கூட பரவாயில்ல. 2 பிளாக் இருந்தால் சூப்பரு. ஆனால் இந்த ஐயோ கைஸ் இங்கே போடுங்க கைஸ். எவ்வளோ ஜாம்பிஸ் சொல்லிட்டு இந்த லோவை மட்டும் லாக் பண்ணல. எல்லா ஜாம்பிஸும் இந்த ஜாம்பிஸ் ஆகிடும். என்ன ஜாம்பிஸு வில்லேஜஸ் ஜாம்பிஸ் ஆகிடும். எதோட சாரோன்னு பிச்சுட்டு வரணும். இந்த குட்டி சாத்தான ஐயோ கைஸ் உள்ளே போகணுமா டாக்டே மேடிச்சு வைக்கணும் சொல்லுங்கள். இது என்னென்ன வருது பார்த்துக்கோங்க கைஸ். இந்த ஐயோ கீழே ஃபார்ம் மேலே ஃபார்மாக தெரியல. ஐயோப்பா கைஸ் எங்கேயும் ரொம்ப இது கிடைக்குது. என்ன இது சாப்பிட மாட்டேங்குது. ஐயோ கைஸ் க்ளோஸ் பண்ணணும். கைஸ் இங்கோட வில்லேஜ் அதனால தான் இப்போ இந்த ஜாம்பி எப்படி பார்க்குறது. ஓகே நான் தண்ணி வேணுமா? டார்ச் ஒன்று வைக்கலாம் கைஸ். டார்ச் இங்கே ஒன்று வச்சுட்டு தான் பண்ணணும். போதும் கொஞ்சம் போதும். இது இல்லை இது எங்கள் மேலே டார்ச் வைக்கணும்னு நினைக்கிறேன். மேலே வேணால் உள்ளே டார்ச் வந்து கண்டிப்பாக வச்சுட்டேங்க. வச்சா தலைவலி. இங்கே தண்ணி வச்சா நான் அவ்வளோதான் சத்திடுவேன் நான். ஓகே கைஸ் கோல்டன் ஆப்பிள்ன்ட்டு இது பண்ணும்போது ஒரு 3-4 கோல்டன் ஆப்பிள் வைங்க. நான் வந்து 15 கோல்டன் ஆப்பிள் வச்சுருக்கேன். எதுக்குன்னா
நான் வந்துட்டு நெதருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கிறேன். அதனால தான் சிஸ்டம் கோல்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பி வந்துட்டு பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 3 கோல்டு ஆப்பில் வந்துட்டு கண்டிப்பாக வைங்க. எதுக்கு மேலேருந்து கீழே விழுந்தால் அவ்வளோதான். கீழே வந்துட்டு ஜாம்பிஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். அதனால இருந்தால் பார்த்து விளையாடுங்க கைஸ். எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ்பி, கொஞ்சம் பேர் தெரியாது. அதனால தான் இன்னும் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியாது. இப்போ போட்ட சப்ஸ்கிரைபருக்கு தண்ணி இருக்குதா? தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். எவ்வளோ பிளாக் ஆஃப் குட் வேணும்னு சொல்லிடுவேன். என்னன்னா 9 பிளாக் மேலே வைங்க. எதுக்குன்னா அந்த வீடியோ சொன்னதுன்னா அந்த வீடியோவில் 7 பிளாக் வுட்டு மட்டும் போகணும்னு சொன்னாங்க. அதனோட 8 பிளாக் வுட்டு மட்டும் வேணும், கண்டிப்பாக வேணும். 8 பிளாக் வுட்டு சொல்லுங்க. கோபல் ஸ்டோனு எதுக்கு 8 பிளாக் ஆஃப் கோபல் ஸ்டோன்னா 8 பேக் ஆஃப் கோபல் ஸ்டோன் வந்து. ஐயோ கைஸ் எவ்வளோ டைம் கைஸ். 1 hour later. ஐயோ கைஸ் இப்போ என்னன்னா இப்போ வந்தேன். இங்கே என்ன ஜாம்பியில் அவனோட ஹெச்பி 2 ஹெச்பியில் தப்பாச்சு. 3 ஹெச்பி நினைக்கிறேன். தப்பாச்சேண்ணா என்ன பேசுறது? தப்பாச்சு இல்லை, தப்பிச்சேன். ஓகே ஓகே. இங்கெல்லாம் வச்சுட்டேன். இங்கேயும் இருந்தேன். டோப்பன் க்ளோஸ் பண்ணிடணும். எந்த டார்ச் வைக்கக்கூடாது. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணால் நீங்கள் வந்து அவ்வளோதான் போயிட்டீங்க. இந்த வீடியோ முடிஞ்ச வேலையும் இன்னும் இப்படி பண்ணிடுவேன். ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு இல்லை. என்னென்னா வந்துட்டு இது க்ளோஸ் பண்ணாமல் வருது. அதனால் இது வந்துட்டு இங்கே ஓட்டு பண்ணிடுவேன். இன்னும் லைட் இல்லை. இந்த டார்ச் மட்டும் போட்டு எடுத்துடலாம். இது வந்து க்ளோஸ் பண்ணிடணும். முக்கியமாக க்ளோஸ் பண்ணாமல் வந்தீங்கன்னா அவ்வளோதான். அது வந்துட்டு இந்த வீடியோவில் க்ளோஸ் பண்ண மறந்துட்டுப்பேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த டேப்லெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நான் வந்து க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். அங்கே வந்து க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் க்ளோஸ் பண்ணிடுவோம் கைஸ். இப்போ நானே மறந்துட்டு இந்த வீடியோ ஐட்டம்லாம் க்ளோஸ் பண்ணேன். ஆனால் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ண மாட்டே இருக்கும். ஆனால் அது க்ளோஸ் இல்லை, நான் அது சும்மா தான் க்ளோஸ் பண்ணேன். இன்னொன்று ஒன்று இருக்கும், அது அந்த லைனில் வந்து க்ளோஸ் பண்ணனால கொஞ்சம் பிரச்சனை வச்சு அது வந்துட்டு சொல்கிறேன். அது வந்துட்டு அவன் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. வந்து என்னென்னா நீங்கள் வந்துட்டு இதை வச்சுட்டு இதை வந்துட்டு பேம்பூ ஸ்டிக்கு பின்ன ஸ்பைடர் அடித்தா வருதுன்னு அது வந்துட்டு பண்ணணும் கைஸ். இது இப்படி போயிட்டு இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 70 பிளாக்ஸ் மேலே போனால் கூட பரவாயில்ல. அது மேலே போயிட்டு நீங்கள் வந்துட்டு 5 நிமிஷம் நிற்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நிற்கணும். அது நின்றுட்டு மேலே தான் நீங்கள் வந்துட்டு உள்ள வந்துட்டு ஜாம்பிஸ் எல்லாம் ஸ்பானாகும். அது வந்துட்டு உங்களோட சாய்ஸ் தான். அது இப்படியெல்லாம் போகாது. நான் வந்துட்டு ஸ்பீடு போட்டேன்னால தான். ஓகே கைஸ். கைஸ் இன்னொன்று ஒன்று வந்துட்டேன். என்னென்னா இங்கே வந்துட்டு இங்கே மேலே டார்ச் வைக்கணும். எதுக்கு நான் மேலே போனேன்னா தலைவலி கீப்பர் வந்துட்டு மேலே வந்துடும். அதனால் என்னென்னா பிடிச்ச எதுக்கு வைங்க. ஒரு 30 மேலே டார்ச் வைங்க. டார்ச்சு 30 மேலே டார்ச் வைக்கணும். அப்புறம் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ் இப்படி வச்சாச்சு. கீழே போயிட்டு செஸ் பண்ண முன்னாடி இங்கே வந்து ஜம்ப் பிடிக்கும். ஓகே சூப்பராக ஜம்ப் அடிச்சாச்சு. ஓகே கைஸ் என்னென்னா ஒரு நாள் ஆகிட்டு மேலே வந்துட்டேன் இந்த கேமில். எவ்வளோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஜாம்பிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஐயோ கிட்ட போகிறதுக்கு அடிக்கும். அது பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த குட்டி ஜாம்பிஸ் வந்து ஸ்பான் ஆகிற மட்டும் பார்க்குறீங்க. இது குட்டி ஜாம்பிஸ் சொன்னால் நமக்கு வந்து ரொம்ப தலைவலி. ஓகே கைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்துங்க. ஓகே கைஸ் இந்த கமெண்ட் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அசுதோஷ் சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த அசுதோஷ் நண்பருக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக கைஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே கைஸ் எதனா க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. என்ன கைஸ் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே கைஸ் க்ளோஸ் ஆச்சு. ஓகே கைஸ் இந்த வீடியோ போய்ட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படங்க கீப்போட வந்துருக்குது. ஆனால் கீப்போ நல்லா பார்க்க முடியாதனால தப்பிச்சிடணும் நம்ம. உள்ளே வந்துட்டு என்னென்ன கைஸ் படங்க கைஸ் ஹெச்பியில் இது நம்ம ட்ரேடிங் ஃபார்மை காமிச்சிருக்கேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சா வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜிஜிஎஃப் பேசுகிறேன் 1 year anniversary கைஸ். ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு. ஓகே கைஸ் பாய்.